ஹாய் ஹலோ டேக் ஒன் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க படம், சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க படமாக இருந்துச்சு கூலி. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் எல்சியூவாக இருக்குமா இல்லையா, இந்த படத்தில் நிறைய பேர் கேமியோ பண்ணுறாங்க, ரஜினி சார் மாதிரி எஸ்கேப் பண்ண போகிறாருன்ற பெரிய எதிர்பார்ப்புலாம் இந்த படத்துக்கு இருந்துச்சு. இப்போ தான் இந்த படம் பார்த்து முடித்தேன். படம் நல்லா இருக்கா இல்லையான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இந்த படம் அந்த மாதிரி இருக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணுமா, இந்த படம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஸ் ரஜினி சார் ஃபேனாக இந்த படம் உங்களை ரொம்ப திருப்திப்படுத்தும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கும்போது, ஒரு ஃபேமிலியோடு பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அப்போ நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம். அப்போ லோகேஷ் அவர்கள் மென்ஷன் பண்ண ஒரே வார்த்தை, இந்த படம் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக நான் எடுக்க போகிறேன், எல்சியோட கனெக்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்சியூக்கு நான் நிறைய படங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த படம் அதுக்குள்ளே வராது அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக திரைப்படம், இந்த கூலின்ற திரைப்படம் மூலமாக ரொம்ப அழகாக திருப்திப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது, படம் ரொம்ப ஸ்லோவாக பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒரு கேரக்டரும் எப்படி கொண்டு போகணுன்றதை ரொம்ப அழகாக பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸ்ருதிகாசனில் ஆரம்பித்து, சத்யராஜ் சார்லேருந்து ஆரம்பித்து, ரஜினி சார்கிட்டேருந்து ஆரம்பிச்சிச்சு. ரஜினி சார் சுற்றி என்னென்ன நடக்குது, அவங்களுக்குள்ள கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃபில் முக்கால்வாசி விஷயங்கள் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் முன்னாடி அதுக்கப்புறம் வர இன்டர்வல் எப்படி இருக்குது, லோகேஷ் சொன்ன மாதிரி இந்த இன்டர்வலுக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வல் அவர் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த இன்டர்வல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பழைய ரஜினி சாரை இந்த படத்தில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வல் மூலமாக அந்தளவுக்கு ரொம்ப அழகாக லோகேஷ் இந்த படத்துக்கு இன்டர்வலில் பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சுருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, இந்த படம் என்ன கதையை நோக்கி ஓடுது, அந்த கூலின்ற பேர், இந்த கூலிக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த கூலின்ற விஷயத்தில் யார் அந்த கூலி உழைப்பை போடுறாங்க அப்படின்ற விஷயத்தில் இந்த படம் ஒரு கோராக ஒரு கதையை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த படத்தில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது, அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபாக இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சௌபினா இருக்கட்டும் சரி, நாகார்ஜுனாவாக இருக்கட்டும் சரி, ஸ்ருதிகாசனாக இருக்கட்டும் சரி, உபேந்திராவாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே, அமீர் கானாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர், நான் ஒரு கேரக்டர் பற்றி பேச போகிறேன். மலையாள சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும் சரி, ஒரு நடிகராக இருக்கட்டும் சரி, இப்போ இயக்குனராக மாறியிருக்காரு. ஸோ சௌபின் சாயர் பற்றி தான் பேசுகிறேன். தயால்ன்ற கேரக்டரில் இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மனுஷனை தோண்ட புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. படத்துலேயும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆக்டிங், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் சரி, மேனரிசமாக இருக்கட்டும் சரி, யூஸ்வலாக இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூலமாக தான் அவர் எல்லாருக்கும் தெரிய வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏடா சுபாஷ் அப்படின்ற ஒரு டைலாக் மூலமாக எல்லாருக்கும் தெரிய வந்தார். இந்த படத்துக்கு அப்புறம் சௌபின் சாகிருக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, பாலிவுட்லேருந்து பயங்கரமான எக்ஸ்போசர் கிடைக்க போகுது. கடைசி வரைக்கும் மனுஷன் நான் இந்த படத்துக்கு நானும் ஒரு ஹீரோ தான்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு நம்ம சார்பாக பெரிய வாழ்த்துக்கு சொல்லிக்கலாம். இந்த பக்கம் நாகார்ஜுனா வில்லனில் பயங்கரமான விஷயத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். எனக்கு என்ன இந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. இன்னும் நாகார்ஜுனாவை இன்னும் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருந்தா ஒரு வில்லனிசம்கான ஒரு பயங்கரமான ஒரு சூட்டபுளான விஷயம் இந்த படத்துக்கு இன்னும் பயங்கரமாக ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். உபேந்திரா ஸ்டார்டிங்லேயே இந்த படத்துக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது யாருக்குமே தெரியாது இது உபேந்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸில் ரஜினி சாரோட கனெக்ட் ஆகிறது, அது ஃப்ளாஷ்பேக்குன்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் சூப்பராக கொண்டு கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ருதிகாசனாக இருக்கட்டும் சரி, அமீர் கானாக இருக்கட்டும் சரி, எனக்கு இந்த படத்தில் அமீர் கான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை இந்த படத்தில் அமீர் கான் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருந்தா இந்த படம் நம்ம விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டர் சூர்யா சார் எப்படி பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமீர் கான் இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அமீர் கானில் வர சீன், அவர் பேசுகிற டைலாக் சீன்ஸு, கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன அந்த விஷயத்தில் என்ன தெரிய வருதுன்னா, நம்ம இந்த சீன் வரப்போதுன்னு, ஓகே இந்த படத்தில் அமீர் கான் வரப்போகிறார், இந்த சீனில் அமீர் கான் வரப்போகிறான்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுது. மேபி அமீர் கான் இந்த படத்தில் இருக்காருன்னு முன்கூட்டியே தெரியாமல் இருந்திருந்தால் இந்த படம் ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டரை இம்பேக்ட் இன்னும் பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். லோகேஷ் அவரோட படமாக இருக்கா, ரஜினி சாரோட படமாக இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் இந்த இடத்துல இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்போம். ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக எடுத்து பார்க்கும்போது மாஸ்டராக இருக்கட்டும் சரி, மாநகரமாக இருக்கட்டும் சரி, ஒரு தனித்துவமான ஸ்டோரி கதை சொல்கிற படமாக இருந்துச்சு. மாஸ்டரும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரை வச்சு பில்ட் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்டோரி கொடுத்து கிளைமேக்ஸில் ஒரு கதை ஒன்று சொன்னார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் லோகேஷ்கான ஒரு டச் ஒன்று இருக்குது. ஆனால் இது முழுக்க
ரஜினி சாருக்கான படமாக இருக்காரு. 50 வருஷம் சினிமாவில் அந்த மனுஷன் பண்ணாத விஷயமே கிடையாது, அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் வந்து நான் அவருக்கு படம் பண்ணுறேன், அது பயங்கரமான படமாக இருக்கணும், அவருக்கு நான் ட்ரிபியூட் கொடுக்குற படமாக இருக்கும், இந்த படம் வேறு யாரும் ஹீரோவாக இருக்கக்கூடாது, ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சூப்பர் ஸ்டாராக ரஜினி சார் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டில் ஆரம்பித்தவர் எண்டு கார்டு வரைக்கும் பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த படம் ரஜினி சாருக்கான படமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன குறைபாடாக என்ன விஷயம் தோணுச்சுன்னா, கதையை வந்து கொண்டு போகிற விதம், ஸ்க்ரீன் பிளேயில் சின்ன விஷயம் இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், இன்னும் எல்லாருக்கும் புரிகிறபடி கொண்டு போயிருந்தால் இந்த படம் இன்னும் எல்லாருக்கும் டச் ஆகிருக்குன்ற விஷயம் தான் எனக்கும் ரொம்ப தோணுச்சு. மற்றபடி இந்த படம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். கூலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படமாக மாறதுக்கு என்னோட டேக் ஒன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய்.